ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேல் யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சித்ரா பௌர்ணமி வழிபாடை கொண்டு வந்ததற்கு என்ன காரணம், இதனால் சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது, சித்ரா பௌர்ணமி எதற்காக நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறதையும், சித்ரா பௌர்ணமியின் முக்கிய சிறப்பான அம்சங்களை பற்றியும் தான் இன்றைக்கி பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்று ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சித்ரா பௌர்ணமியை நம்ம ஏன் கொண்டாடுறோம், இதனால் வந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது நம்முடைய சிவபெருமான் உலகத்தின் மனிதர்களுடைய பாவ புண்ணிய பலனை பற்றி அறியறதுக்கு சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு தங்க பலகையை கொண்டு வர சொல்கிறாரு. அதில் சிவபெருமானே ஒரு சித்திரத்தை உருவாக்குறாரு. அந்த சித்திரத்தை பார்த்து வியந்து போன பார்வதி தாயார் இந்த சித்திரம் மிகவும் அழகாக இருக்குது, ஆனால் இந்த சித்திரத்தை நீங்கள் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் அந்த சித்திரத்திற்கு மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கிறாரு. உயிர் கொடுத்த அந்த சித்திரத்துக்கு சித்திரகுப்தர் அப்படிங்கிற பெயரும் அவர் வைக்கிறாரு. அவர்தான் நம்ம அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளை தினமும் எழுதக்கூடியவரும், அந்த பாவ கணக்கை சிவபெருமானிடம் தினமும் சொல்லக்கூடியவரும் இந்த சித்திரகுப்தர் தான். அவர் பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமியை மிகவும் சிறப்பாக சொல்லப்படுறாங்க. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இந்த சித்திரகுப்தருக்கு ஒரு கட்டளை இடுறாரு. அதாவது இந்த அண்ட சராசரங்கள் உள்ள அனைத்து 7 உலகத்திலும் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளை தினமும் எனக்கு எழுதி தெரிவிக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறாரு. அதை ஒரு நாள் தவறாமல் நம்ம செய்யக்கூடிய அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளையும் சித்திரகுப்தர் இன்றளவும் அவர் எழுதி வைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சித்திரகுப்தர் பிறந்த நாளான இன்று, அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வணங்குவது நமக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்களை தரும். அதாவது நம்ம இதற்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவ கணக்குகளை ஒன்றும் செய்ய முடியாது, அதற்குண்டான விஷயங்களை நம்ம அணிவிச்சு தான் ஆகணும். ஆனால் இனிமே இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்கிட்டு இனிமே வரக்கூடிய காலங்கள் எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் புண்ணியங்களை மட்டும் செய்து என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு அவரை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி வந்தது அப்படிங்கிறதுன்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருக்கோவில்களில் போய், அதாவது சித்திரகுப்தர் சில இடங்களில் தான் கோயிலில் இருக்கார். அதாவது கோவில் கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய இடங்கள் சில இடங்கள் தான் இருக்குது. ஆனால் சித்திரகுப்தரை தான் வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவருடைய குருவான நம் பரம்பொருள், அதாவது சிவன் கோவிலில் வணங்குவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் நம்ம சித்திரகுப்தனை வணங்குனதுக்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா சித்திரகுப்தனுக்கு அந்த முக்கியமான பொறுப்பை கொடுத்தது நம்முடைய பரம்பொருள் தான். அதனால் அருகில் சித்திரகுப்தர் கோவில் இருக்கக்கூடிய கோவில் இருந்தால் தரிசிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்கிறதும் மிகவும் சிறப்பான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தெய்வங்களுடைய அம்சங்கள் அதிகமாக அந்த திருக்கோயில் எல்லா திருக்கோயிலையும் நிறைந்திருக்கும். அதனால தான் திருக்கோவில் வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம
சித்திரை பௌர்ணமி வழிபாடை கொண்டாடுவதற்கு என்ன காரணம், எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சித்திரை பௌர்ணமியோட சிறப்பான முக்கிய சில அம்சங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ் மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் சூரிய பகவான் முதல் ராசியான மேச ராசியில் முதல்ல பதிக்கக்கூடிய, அதாவது சஞ்சரிக்கக்கூடிய நாளை தான் தமிழ் மாதத்துடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தமிழ் மாதத்தினுடைய பெயர்கள் இருப்பதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அப்படி சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் முதல் அதாவது அந்த சித்திரை நட்சத்திரத்துடைய சித்திரை அப்படிங்கிறது தான் தமிழ் மாதத்துடைய முதல் மாதமாக தொன்று தொட்டு வந்துள்ளதாகவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குற்றாலத்தில் உள்ள செண்பக தேவி அப்படிங்கிற ஒரு கோயிலில் செண்பக தேவி அப்படிங்கிற சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது சந்தன வாசனையுடன் மழை பெய்யும் அப்படின்னு மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆதி காலத்திலேருந்தே இந்த சித்ரா பௌர்ணமி இருந்ததற்கு எடுத்துக்காட்டாக திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் உள்ள அந்த சோழர்களின் 10ஆம் கல்வெட்டில் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஆதி காலத்திலே இருந்ததற்குண்டான எழுத்து குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்குது. அடுத்த சிறப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் நடவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருளி ராமானுஜருக்கு காட்சி தந்ததாக மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி அன்று. அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் ஓலைச்சுவடியில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில் உட்காந்து சித்திரகுப்த படி அளக்க, அதாவது சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு எழுதி வைத்து அந்த ஓலைச்சுவடியை பூஜை அறையில் வைத்து வழிபடுவாங்களாம். அதனால தான் இப்போ நம்ம ஓலைச்சுவடியெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அதற்காகத்தான் ஒரு சிறிய நோட்டில் இந்த சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு எழுதி இன்றளவும் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையை நம்ம கிரிவலம் வர்றது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இந்த சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் அப்படின்னு 2 பேரையும் புடைப்பு சிற்பமாக ஒரு தூண்லே அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம கண்ணால் காண முடியும். இப்படி அதீத சிறப்புகள் கொண்ட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு போயோ இல்லை வீட்டிலிருந்து பூஜை செய்தோ விடுவதனால நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். சித்திரகுப்தனை நினைத்து வணங்கும் பொழுது அவரால் நமக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கும். நம்ம இதற்கு முன்னாடி செய்த பாவங்களிலிருந்து அதனுடைய சிறிதளவு தாக்கம் குறையலாம், அவ்வளோதானே தவிர அந்த பாவத்திலிருந்து நம்ம சுத்தமாக விடுபட முடியாது. ஆனால் இனிமேல் வருகின்ற எதிர்கால வாழ்க்கையில் நம்ம எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் நல்லதொரு வாழ்க்கையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகவும் குருவாகவும் இருந்து சித்திரகுப்தன் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை அனைவரும் மேற்கொண்டு சித்திரகுப்தன் அவருடைய அருளையும், சிவபெருமானுடைய அருளையும், முருகப்பெருமானுடைய அருளையும், பார்வதி தேவி தாயாருடைய அருளையும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.